ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை என்ற புத்தகத்தின் 11வது கதாபாத்திரங்கள் அடிமைகளும் எஜமானரும். ஆரம்பகால சபையில் வேலைக்காரருக்கும் எஜமானருக்கும் இடையே எப்பேற்பட்ட சோதனை இருந்திருக்க வேண்டும். இதை குறித்து நான் அடிக்கடி யோசித்ததுண்டு. நீங்களும் யோசித்து பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். 3 வெவ்வேறு இடங்களில் பவுல் வேலைக்காரராக இருந்த சகோதரருக்கு எழுதியிருக்கிறார். அப்படி வேலைக்காரர் என்று பயன்படுத்தப்பட்ட வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை அடிமைகள் என்பதாகும். அவர் அடிமைகளுக்கும் எழுதியிருக்கிறார், எஜமானருக்கும் எழுதியிருக்கிறார். இந்த இரு வகுப்பாரும் கிறிஸ்துவ விசுவாசிகளே. இருப்பினும் என்ன கவனிக்கின்றோம் என்றால், அவர் உங்கள் அடிமைகள் அனைவரையும் விடுவியுங்கள் என்று எஜமானருக்கும், உங்கள் சுதந்திரத்துக்காக உங்கள் எஜமானருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யுங்கள் என்று அடிமைகளுக்கும் எழுதவில்லை என்பதாகும். மாறாக அவர்கள் இருவரையுமே தங்களுக்குரிய பொறுப்புகளிலும் தங்களுடைய வெவ்வேறான ஸ்தானங்களிலும் கிறிஸ்துவுக்குரிய குணலட்சணத்தோடு செயல்படும்படிக்கே எழுதுகிறார். சகோதர சகோதரிகளை, ஒரு கிறிஸ்துவ எஜமானுக்கு அடிமையாக இருப்பதில் இருக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை எவ்வளவு கடினமாக, அதாவது கஷ்டமாக இருந்திருக்கும் அல்லவா? வாழ்க்கையின் வெவ்வேறு அனுபவங்களில் நாம் அடிமைகளாக கட்டுண்டு இருக்க வாய்ப்புள்ளது. உதாரணம், ஒருவேளை அர்ப்பணிக்கப்படாத வாழ்க்கை துணை என்னும் சோதனையோடு நாம் கட்டப்பட்டிருக்கலாம். நம்மை பாரமாக்கி நாம் விரும்புவது போல் பயணம் செய்யவோ அல்லது சகோதர சகோதரிகளை உபசரிக்கவோ சுதந்திரம் இல்லாமல் நம்மை மட்டுப்படுத்துகிற பொறுப்புகளோடு நாம் கட்டப்பட்டு இருக்கலாம். மற்ற சகோதர சகோதரிகள் தங்கள் விருப்பப்படி பயணம் செய்யவும், தங்கள் விருப்பப்படி உபசரிக்கவும், தங்கள் விரும்பும் எல்லா கூட்டங்களுக்கு செல்லவும் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்க, நாமோ நமது வேலை ஸ்தலத்தில் கூட்டங்களுக்கு செல்வதை தடை செய்யும் சில வகையான சூழ்நிலைகளோடு நாம் கட்டப்பட்டிருக்கலாம். இவையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு சோதனையாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆமீன்.